அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஏரி குளம் குட்டை முழுவதும் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்கும். இதற்காகத்தான் நான் 7 இடத்துல தடுப்பணை கட்டினேன். இப்படி நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக பவானி சாகரிலிருந்து பவானி வரை அந்த பவானி அணையில் பவானி நீர் செல்கின்ற அந்த நதியில் 7 இடத்துல தடுப்பணை. ஒவ்வொரு தடுப்பணை 22 கோடியில் அறிவித்தேன். நான் இருக்கும்போது 2 அடிக்கல் நாட்டி பணி ஆரம்பித்தாங்க. மற்றதெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி விட்டுட்டாங்க, பாதி உயரத்தை குறைச்சிட்டாங்க. உயரத்தை அப்புறம் எப்படி தடுப்பணையில் தண்ணி தேங்கும்? எவ்வளோ மோசமான ஆச்சு பாருங்க. எனக்கு நான் போட்ட திட்டம் அத்திக்கடை அவனாசி திட்டம் எந்த காலத்துக்கும் அந்த திட்டத்தில் நீர் நிரப்பாமல் இருக்கக்கூடாது. அதற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மழை காலத்தில் இன்னைக்கு பவானி சாகர் அந்த நதியில் உபரி நீராக போகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி கதவணை வச்சு நீரை பாதுகாத்து இப்படி வறட்சியான காலத்தில் அந்த ஏரிகளுக்கு நிரப்புவதற்கு தான் அந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அதையும் நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க.